எபிசோட் 141. அருகில் இருக்கும் பெண் கூறியதை கேட்டு சேவியர் உடனே 500 ரூபாய் எடுத்து அந்த கடைக்காரனிடம் கொடுத்து அந்த மருந்தை வாங்கினான். அதனை முகர்ந்து பார்த்ததுமே அவன் முகம் சுருங்கியது. 10 கிராமிற்கும் கீழ்தான் அந்த மருந்து இருந்தது. ஆனாலும் அதனை 500 ரூபாய்க்கு விற்கிறார்கள். இது பகல் கொள்ளையாயிருந்தது. உண்மையாகவே சேவியர் 1/2 கிலோ மருந்தை வெறும் 100 ரூபாய்க்குத்தான் விற்று கொண்டிருக்கிறான். சார், எந்த கம்பெனி இந்த மருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க? அதான் அதிலே எழுதியிருக்க, பச்சைமலை பார்மாசிட்டிக்கல் ஃபேக்டரி. அந்த கடைக்காரர் அந்த பாட்டிலை கை காட்டி கூறினார். சேவியர் அதனை உற்று பார்த்தான். அதில் இருக்கும் எழுத்துக்கள் எல்லாம் மிகவும் சிறியதாய் கண்ணுக்கே தெரியாத அளவிற்கு இருந்தது. கூடவே அதில் லீ குரூப்ஸ் பெயரும் போட்டிருந்தது. பச்சைமலை பார்மாசியூட்டிக்கல் ஃபேக்டரி என பெயருக்கு பின்னால் மிகப்பெரிய லீ குரூப் இருக்கிறது என்று புரிந்து கொண்டார். நிறைய பேருக்கு லீ குரூப்ஸ் பற்றி தெரியும். பச்சைமலை போல் இருக்கும் கிராமத்தில் கூட லீ குரூப்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அந்த கம்பெனி உணவுகளையும் உணவு சார்ந்த பொருட்களையும் நாடு முழுவதும் உலகில் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும். சேவியர் லீ குரூப்பை சேர்ந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு இருக்கிறார். எதுக்காக லீ குரூப்ஸ் இப்படி பண்றாங்க? அவங்க ரொம்ப பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி. நம்ம ஊர்ல போய் எதுக்கு சாதாரண ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சு நடத்துறாங்க? குழப்பமாக அவனை பார்த்து கேட்டாள் அரோரா. அதற்கு அவள் காதலிகை குனிந்து அமைதியான குரலில் பேசினான் சேவியர். ஃபேக்டரியோட அட்ரஸ் இங்க இருக்கு, வாங்க நாம போய் நேர்ல பாப்போம். ஆமா, நம்ம அங்க போய் இதுக்கான விளக்கத்தை கேட்கணும். அவளுக்கும் அரோராவிற்கும் பயங்கர கோபம் வந்தது. லீ குரூப்ஸ் எல்லை மீறி செய்து விட்டார்கள். வேண்டுமென்று சேவியரின் மூலிகை தோட்டத்தை அழிப்பதற்காகவே இப்படியெல்லாம் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாட்டிலில் மிக சிறிய அளவில் அவர்கள் பெயரை போட்டிருப்பதனால் நிறைய பேர் அதனை கவனிக்க மாட்டார்கள். அதனால் வாங்குபவர்கள் நிஜமாகவே இது பச்சைமலை கிராமத்திலிருந்துதான் வருகிறது என்று நினைத்து வாங்குவார்கள். அந்த கடை ஓனரிடம் சேவியர் விசாரித்த வரையில் பச்சைமலை பார்மாசூட்டிக்கல் ஃபேக்டரி அவர்களிடம் அதிக அளவில் மூலிகை செடிகளை மொத்தமாய் வாங்குகிறார்கள் என கண்டுகொண்டார். அவனிடமிருந்து 100 ரூபாய்க்கு மூலிகை செடிகளை வாங்கிக் கொண்டு அதை மக்களுக்கு 150 ரூபாயாக விற்கிறார்கள். ஆனால் லீ குரூப்ஸை சேர்ந்தவர்கள் அதனை மொத்தமாய் 200 ரூபாய் கொடுத்து வாங்குகிறார்கள். இதனால் சுலபமாய் பார்மசியில் இருப்பவர்களுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைப்பதனால் மொத்தமாய் அவரிடமே விற்க ஒப்புக்கொண்டார்கள். ஆக மொத்தம் ஊரில் இருக்கும் ஒட்டுமொத்த பார்மசியிலும் இதே போல்தான் லீ குரூப் மருந்துகளை விற்கிறார்கள். மேகமலை டவுன் அவ்வளவு பெரிதில்லை. அதனால் சேவியரும் மற்றவர்களும் சீக்கிரத்திலேயே பச்சைமலை பார்மாசூட்டிக்கல் ஃபேக்டரியை கண்டுபிடித்தார்கள். ஃபேக்டரி பார்க்க மிகவும் சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருப்பவர்கள் மிகவும் பரபரப்புடன் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது நிறைய சின்ன லாரி அந்த இடத்திற்கு வந்து ஃபேக்டரியில் இருக்கும் பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்றது. அங்கிருக்கும் செக்யூரிட்டி இவர்களை கண்டதுமே வேகமாய் அவர்கள் பக்கம் வந்தான். உங்க எல்லாருக்கும் இங்க என்ன வேலை? அழுத்தமாய் அவர்களை பார்த்து கேட்டு அவர்கள் வழியை தடுத்து நிறுத்தினான். இந்த இடத்தோட ஓனரை நான் பார்க்கணும். நான் சேவியர், பச்சைமலை மூலிகையோட ஓனர். என்னது, பச்சைமலை மூலிகையா? அப்படின்னா நான் இதுவரை அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. எரிச்சலாக செக்யூரிட்டி அவனையும் அவனுடன் வந்த இருவரையும் விரட்டி அடிக்காத குறையாக கூறினார். அதில் சேவியர் முகம் இறுகியது. இந்த ஃபேக்டரியில தயாரிக்கிற மருந்தெல்லாம் பச்சைமலை மூலிகையிலிருந்து தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப என்னடானா உனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற. உண்மையான மருந்து என்னன்னே தெரியாம இங்க வேலை நடக்குதா? என்னையா சும்மா தொணத்தொனான்னு கேள்வி கேட்டுட்டே இருக்க? எனக்கு எப்படி அதை பத்தி தெரியும்? நான் இங்க சாதாரண செக்யூரிட்டி வேலைக்கு தான் இருக்கேன். ஃபேக்டரி உள்ளார என்ன வேலை பண்றாங்க, என்ன மருந்து தயாரிக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, இப்ப உள்ளார போய் யார்கிட்ட பேசணுமோ அங்க நான் பேசுறேன். அழுத்தமாய் சொன்ன சேவியர் உள்ளே நடக்க ஆரம்பிக்க அவன் பின்னே ஓடி வந்த செக்யூரிட்டி அவனை தடுக்க பார்த்தான். டேய், தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணாத. ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணு. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இங்க உள்ளார வர அனுமதியே கிடையாது. கையில் இருக்கும் ஒரு தடியால் செக்யூரிட்டி சேவியரை அடிக்க பார்த்தான். லைலாவும் அரோராவும் பதட்டத்துடன் அவனை பார்த்தார்கள். சேவியர் மேல் கை வைக்கும் அளவிற்கு இந்த செக்யூரிட்டி செல்வான் என இருவருமே எதிர்பார்க்கவில்லை. செக்யூரிட்டி அடிக்க வருவதை கண்ட சேவியர் அவனை பயங்கரமாய் முறைத்தான். அவனை அடிக்க கையை ஓங்க அந்த தடியை வளைத்து பிடித்தான் சேவியர். ஏய், என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதை விடு. கோபமாக சொன்ன செக்யூரிட்டி அந்த தடியை சேவியர் பிடியிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்தான். ஆனால் அது அவன் கையிலிருந்து வரவே இல்லை. சேவியருக்கு இவ்வளவு பலம் இருக்கும் என அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க நான் ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்காக வரல. போய் உன்னோட மேனேஜரை வெளியே வர சொல்லு. அந்த ஆள்கிட்ட நான் பேசிக்கிறேன்.
உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட பேசணும்னு எனக்கு அவசியமே இல்ல. கோபமாக சொன்ன சேவியர் தடியை வெடுக்கென்று விட அதில் பொத்தன கீழே விழுந்தான் செக்யூரிட்டி. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணுவ? உனக்கு இருக்குடா. கோபமாக கத்திய செக்யூரிட்டி எழுந்து நின்று சுற்றி முற்றி பார்த்தான். அவனுக்கு யாரேனும் உதவிக்கு வருவார்களா என பார்த்து கொண்டிருக்க அந்த நேரம் ஃபேக்டரியிலிருந்து ஆட்கள் வெளியே வந்தார்கள். அதில் அந்த குரூப்பின் தலைவனான மிஸ்டர் ரெட்டியும் அங்கு வந்தான். சில நாட்களுக்கு முன்பு அவர்தான் சேவியரின் மூலிகை தோட்டத்தையும் வாங்குவதற்காக பச்சைமலை கிராமத்திற்கு சென்றிருந்தார். இங்க என்ன பிரச்சனை நடக்குது? உள்ளே இருந்த ரெட்டி வாசலில் ஏதோ சத்தம் கேட்பதை உணர்ந்து கோபத்துடன் வெளியே வந்து கேட்டார். மிஸ்டர் ரெட்டி, இந்த பையன் இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, இவனை சீக்கிரமே இங்க இருந்து நான் துரத்தி அனுப்பிடுறேன். அவசர அவசரமாய் ரெட்டி பக்கம் சென்று தன்மையான குரலில் கூறினான் செக்யூரிட்டி. ரெட்டி அங்கு நிற்பதை கண்டதுமே சேவியருக்கு என்ன நடக்கிறது என்று மொத்தமும் புரிய ஆரம்பித்தது. இதற்கு முன்பு இவர்கள்தான் அவனது மூலிகை தோட்டத்தை வாங்க பார்த்தார்கள். இப்பொழுது தனது மூலிகை தோட்ட பெயரை பயன்படுத்தி அவர்கள் மருந்துகளை அதிக விலைக்கு விற்கிறார்கள். நிச்சயம் மிகப்பெரிய சதி திட்டத்துடன் தான் செயல்படுகிறார்கள் என கண்டுகொண்டான். மிஸ்டர் ரெட்டி, நீ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? கோபமாக அந்த பாட்டிலை காட்டி கேட்டான் சேவியர். அதனை பார்த்த ரெட்டி நக்கலாக சிரித்தார். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க ப்ரொடியூஸ் பண்ற மருந்து எல்லாமே எல்லா விதமான டெஸ்ட்டுக்கும் போய் வந்து அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் விக்கிறோம். இதுல உனக்கு என்ன கேடு வந்துச்சு? நக்கலாக ரெட்டி பேச சேவியருக்கு ஆத்திரம் அதிகரித்தது. என்ன, என்கிட்டயே உன்னோட வேலையை காட்டுறியா? என்னோட செடிகள் எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவும் அதிக விலைக்கு மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருக்கிற உனக்கு இப்ப என்ன வேணும்? என்னோட பச்சை மேல மூலிகையோட பேரை கெடுக்க பாக்குறீங்களா? இதான் உன்னோட கேவலமான பிளானா? சேவியர் கோபமாக கேட்க ரெட்டி அவனை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் ரெட்டி அருகே இருக்கும் அசிஸ்டன்ட் திமிராக சேவியர் முன்பு வந்து நின்றான். தேவையில்லாம இங்க இருந்து பிரச்சனை பண்ணாத. உனக்கு தான் அது ரொம்ப பெரிய ஆபத்தா முடியும். இப்போ நீ இருக்கிற இடத்த யோசிச்சு பாரு. எங்க இடத்துலதான் இருக்கிற. இங்க என்ன நடந்தாலும் வெளியே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சோ வாய் அடக்கி பேசுறதா உனக்கு நல்லது. அந்த அசிஸ்டன்ட் மூவரையும் மிரட்ட சேவியர் ஆத்திரத்துடன் அவர்களை முறைத்துக் கொண்டு நின்றான். எபிசோட் 142. ரெட்டியின் அசிஸ்டன்ட் திமிராக பேச சேவியருக்கு பயங்கர கோபம் வந்தது. ஏய், பண்றது ஃப்ராட் வேலை, இதுல திமிரா வேற பேசுற நீயே? யாரு ஃப்ராட் வேலை பண்றா? பட்டிக்காடு, தேவையில்லாம பேசாத. நாங்க இதெல்லாம் லீகலா தான் பண்றோம். அந்த மருந்து எல்லாத்தையுமே நல்ல குவாலிட்டியில இருக்குதான்னு நாங்க பார்த்து தான் வாங்குறோம். விக்கிறதுக்கு தானே அதை நீ மார்க்கெட்ல வச்சிருக்க. அதை யார் வாங்கினா உனக்கு என்ன? நாங்க மருந்து ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தாலும் வெளியே வாங்கி தானே வைப்போம். இன்னும் சொல்ல போனா இது உன்னோட பிசினஸுக்கு நாங்க பண்ற சப்போர்ட். உனக்கு தேவை உன்னோட மருந்து விற்கணும், அவ்வளவுதானே? அதே மாதிரி நாங்களும் உன்னோட மருந்தை வாங்குறோம். நீ சொன்ன விலையை விட அதிகமா தான் நாங்க கொடுத்து வாங்குறோம். அதை நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அதுல தலையிட உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இது எங்களோட பிசினஸ். இதுக்கு பேரு ஃப்ராட் வேலை தான். இது என்ன உங்க பிசினஸ்? ஒரிஜினல் விலையை விட 5 மடங்கு அதிகமா நீங்க விக்கிறீங்க. இது மொத்தமா ஃப்ராட் வேலை தான். கோபமாக கூறினாள் அரோரா. என்னதான் லீ குரூப் சேவியரின் மூலிகை செடிகளை நிறைய விலை கொடுத்து வாங்கினாலும் அது நீண்ட காலம் சந்தையில் நல்ல பெயரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. கொள்ளை விலைக்கு விற்பதனால் பச்சைமலை மூலிகையின் நல்ல பெயர் அடிபடும். ஏற்கனவே ஊரில் இருப்பவர்கள் பச்சைமலை மூலிகையை கொள்ளை விலைக்கு விற்கிறார்கள் என திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியே போனால் இன்னும் சிறிது நாட்களில் அதனை வாங்காமலேயே விட்டு விடுவார்கள். இதுக்கு பேர் ஒன்னும் ஃப்ராட் வேலை இல்ல. இதுதான் என்னோட பிசினஸ். நான் ஏதாவது சட்டத்துக்கு புறம்ப வேலை பார்த்தனா, இல்ல உனக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என் மேல கேஸ் போட்டுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. எங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதனால இந்த ஃபேக்டரியை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நாங்க இது எல்லாமே உன்னோட பிசினஸுக்கு ஒரு சப்போர்ட்டா தான் பண்றோம். எதிர்காலத்துல கண்டிப்பா உன்னோட செடியை தான் வாங்கி நாங்க விற்போம். உனக்கும் லாபமா இருக்கும், எங்களுக்கும் லாபமா இருக்கும். மிகவும் திமிராக ரெட்டி கூறினார். அதிக விலைக்கு விற்பதை பற்றிய கவலை அவர்களுக்கு கொஞ்சமும் இல்லை. அதே போல வெளியே இருப்பவர்கள் வெளியை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்ற கவலை கூட அவர்களுக்கு இல்லை. மூலிகை மருந்துகளுக்கு பலன் இருக்கும் வரை அதை விற்றால் இதனை பெரிய நகரத்திலும் விற்கலாம். கூடவே நிறைய பணக்காரர்களும் இதனை வாங்குவார்கள் என கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கான அனைத்து விதமான பண லாபமும் ஆள்பலமும் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் சேவியர் சாதாரண பட்டிக்காட்டான். அவனால் இதனை செய்ய முடியாது என்று நினைத்தார்கள்.
தங்களை எதிர்க்க அவனிடம் தெம்பு இல்லை என்று நினைத்து அவனே மொத்தமாய் தங்களிடம் விற்பான் என தப்பு கணக்கு போட்டார்கள். இதை அனைத்துமே ரெட்டி முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தார். பெரிய அளவில் மூலிகை செடிகளை வாங்கி அதனை எல்லாம் குடோனில் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்குள் சுற்றியிருக்கும் சிறு கிராமங்களில் பச்சை மலை மூலிகையின் நல்ல பெயரை கெடுக்கும் வேலையை பார்த்து கொண்டிருந்தார். அவரின் எண்ணமே இங்கிருப்பவர்கள் சேவியரின் மூலிகைகளை வாங்காமல் போக வேண்டும் என்றும் அவனின் மூலிகை செடிகள் எல்லாம் அழுகி வீணாக வேண்டும் என்றும் நினைத்தார். விளைவித்த பயிர்கள் எல்லாம் அழுகி நாசமாகும் சமயத்தில் சாதாரண ஒரு விவசாயியால் என்ன செய்திட முடியும்? அதனால் அந்த மாதிரியான நேரத்தில் சேவியர் அவனாகவே முன்வந்து அந்த தோட்டத்தினை அவரிடம் விற்று விடுவான். இந்த சமயத்தில் அவனின் தோட்டத்தை அடிமட்ட விலைக்கு வாங்கி அவனை ஊரை விட்டு துரத்தி அடித்து விரட்ட திட்டம் போட்டிருந்தார் ரெட்டி. இங்கிருக்கும் சிறிய ஊர்களில் பச்சைமலை மூலிகையின் ரெப்புடேஷனை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. அவரின் நோக்கம் எல்லாம் பெரிய பெரிய நகரத்தில் விற்பதுதான். ரெட்டியின் திமிரான முகத்தை பார்க்க பார்க்க சேவியருக்கு பற்றி கொண்டு வந்தது. அவனிடமே அவனின் திருட்டு வேலையை காட்டி இருக்கிறார். நிச்சயம் அவருக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என நினைத்தார். அதே கோபத்துடன் அரோராவையும் லைலாவையும் அழைத்துக் கொண்டு ஊருக்கு திரும்பினார். அவர்கள் இருவரும் மற்றவர்களிடம் நடந்த விஷயத்தை கூறிட சேவியரின் பெற்றோர்கள் வருந்தினார்கள். லீ குரூப்ஸ் மிகப்பெரிய கம்பெனி என அங்கு இருக்கும் அனைவருக்கும் தெரியும். அதனால் அவ்வளவு பெரிய ஆட்களை எதிர்க்கும் அளவிற்கு தைரியம் யாருக்கும் இல்லை. சேவியர், தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம்பா. ஒத்து வரலன்னா அவங்க கிட்ட பொறுமையா பேசி பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்மளோட மூலிகை செடி எல்லாமே அவங்க கிட்ட தானே விற்க போறோம். நம்ம மார்க்கெட்ல விக்கிறதும் அவங்க கிட்ட விக்கிறதும் ஒண்ணுதானே. அத வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா அது அவங்களோடது தானே. எப்படி பார்த்தாலும் அவங்களும் அத மார்க்கெட்ல விக்கிறாங்க. அது மக்களுக்கும் போய் சேருது. ரெண்டு பேரோட நோக்கமும் ஒண்ணுதானே. இல்லம்மா, நீங்க அவங்கள ரொம்ப குறைச்சி எடை போடுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாம் அவ்வளோ நல்லவங்க கிடையாது. அதே மாதிரி இந்த விஷயம் சாதாரணமும் இல்லை. இப்போ மட்டும் நம்ம விட்டு கொடுத்து அவங்க கிட்டேயே செடி எல்லாத்தையும் விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா நம்மளை ரொம்ப சாதாரணமாக நினச்சிருவாங்க. நம்மளை ஈஸியாக ஏமாத்த தான் பார்ப்பாங்க. இது அவங்களுக்கு இடம் கொடுக்குற மாதிரி. இப்படியே விட்டா நம்ம தலைமையில் ஏறி உட்காந்து ஒட்டு மொத்தமாக அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்ப்பாங்க. நாம் இப்போ இறங்கி போனால் கண்டிப்பாக நம்மளோட மூலிகை செடி எல்லாத்தையும் அடிமட்ட விலைக்கு வாங்க பார்ப்பாங்க. அப்போ நமக்கும் வேற வழி இல்லாமல் அவங்க சொல்கிறத கேட்குற நிலைமை வந்துடும். அதே மாதிரி அவங்க என்ன வெறும் நம்மளோட மூலிகை செடியை வாங்குறது மட்டும் இல்லை, நம்ம ஒட்டுமொத்த தோட்டத்தையுமே வாங்க நினைக்கிறாங்க. அவனுங்களை மட்டும் இங்கே உள்ளார விட்டா இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். இதெல்லாம் நடக்க விடக்கூடாதுமா. ஆமா ஆண்டி, சேவியர் சொல்றது உண்மைதான். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம அவங்க சொல்றதுக்காக இறங்கி போனா நம்மள இன்னும் மட்டமா நடத்துவாங்க. கூடவே அடிமட்ட ரேட்டுக்கு தான் எல்லா மூலிகை செடியும் வாங்க பாப்பாங்க. இது எல்லாமே பிளான் பண்ணி பண்றானுங்க. அந்த ரெட்டியோட மூஞ்சிய இன்னைக்கு நீங்க பாத்துருக்கணுமே. அவனும் அவன் மண்டையும் அவ்வளவு திமிரா நின்னுட்டு இருந்தான். கொஞ்சம் கூட அவனுக்கு இப்படி மத்தவங்க பிசினஸ கெடுக்கிறோமேன்னு எண்ணமே இல்ல. அவங்க எல்லாருமே நம்மள ரொம்ப மட்டமா தான் பாக்குறாங்க. நம்ம கூட சரிக்கு சமமா இருந்து பிசினஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து மொத்தமா சுருட்டிக்கிட்டு நாமத்தை போட்டுருவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய கம்பெனிய சேர்ந்தவங்க. நம்ம சாதாரணமா ஒரே ஒரு தோட்டத்தை வச்சு அதுல வர விளைச்சல வித்து பிசினஸ் பண்றவங்க. நமக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. கண்டிப்பா நம்மளால அவங்கள எதிர்த்து நிக்க முடியாது. மெர்லின் மிகவும் வருத்தத்துடன் கூறினார். அதில் பெருமூச்சு விட்டாள் அரோரா. சேவியர், அவங்க சொல்றது உண்மைதான். லீ குரூப்ஸ் பத்தி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். சிட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் அவங்க கம்பெனி பிராண்ட் போட்ட சாப்பாடு இல்லாத இடமே கிடையாது. அவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய பணக்காரங்க. ஒரு வருஷத்துக்கு அவங்களோட டர்ன் ஓவர் 30,000 கோடிக்கு மேல இருக்கும்னு நியூஸ்ல கேள்விப்பட்டேன். நம்மளால கண்டிப்பா அவங்களை எதிர்த்து நிக்க முடியாது. அரோரா வருத்தத்துடன் கூறிட சேவியர் முகம் இறுகியது. நக்கலாய் இதழை ஒரு பக்கம் வளைத்தான். அவங்களோட பிளான் நம்ம மூலிகை செடி பேரை நாசம் பண்றதானே. எந்த அளவுக்கு நாசம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி மார்க்கெட்லயே வைக்க முடியாத அளவுக்கு பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே பண்ணிட்டு போட்டோம். அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். எந்த அளவுக்கு பச்சை மலை மூலிகை பேரை கெடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணட்டும். அப்ப கடைசியில நாமளும் வேற வழி இல்லாம அவங்க கிட்ட நிலத்தை வித்துதானே ஆகணும். அவங்க காலில் வந்து விழுவோன்னு தானே எதிர்பார்க்கறாங்க. அவங்க பிளான் படியே எல்லாம் பண்ணட்டும். எதை எப்ப முடிக்கணும்னு எனக்கு தெரியும். மர்ம புன்னகையுடன் சேவியர் கூறிட அவனை குழப்பமாக பார்த்தாள் அரோரா. Join with Rajan Leon YT in Telegram
To get faster update. Name. Rajan Leon YT. எபிசோட் 143. ஜேவியர் கூறியதை கேட்டு அவனை புரியாமல் பார்த்தாள் அரோரா. ஆமா ஜேவியர், நீ சொல்றது சரிதான். அவங்க இந்த சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிற மார்க்கெட்டை பத்தி கவலையே படல. அதனால இங்க இருக்கிற நம்ம பச்சைமலை மூலிகையோட ரெப்புடேஷன் எல்லாத்தையும் கெடுக்க பாக்குறாங்க. ஆனா நம்மளோட பிசினஸ் இங்க நல்லா ஓடினாதான் நம்மளால மார்க்கெட்ல ஒரு பேர் உருவாக்க முடியும். ஆனா நீ ஏன் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணட்டும்னு சொல்ற? எனக்கு புரியல. ஜேவியர் இன்னும் பெரிதாக சிரித்தான். அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என சந்தேகத்துடன் பார்த்தாள் அரோரா. நீ சொல்றதும் சரிதான். அவங்களுக்கு நம்ம மார்க்கெட்டை பத்தியோ நம்ம மூலிகையோட ரெப்யூட்டேஷனை பத்தியோ எந்த கவலையும் இல்லை. ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு நம்ம மூலிகை மேல அக்கறை இருக்கு. என்ன சேவியர் சொல்ற? எனக்கு புரியல. அவளுக்கும் மற்றவர்களுக்கும் ஜேவியர் எதை பற்றி கூறுகிறான் என புரியவில்லை. நம்மளோட மூலிகை செடி தான் அவங்களுக்கு ரா மெட்டீரியல். எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, ரா மெட்டீரியல் வாங்கி அதை ஃபினிஷ்டு ப்ராடக்டா விற்கலாம். அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா ஒருவேளை இப்ப நாம ரா மெட்டீரியல்ஸை, அதாவது நம்மளோட மூலிகை செடியை விற்காம நாமளே நேரடியா அதை ஃபினிஷ்டு ப்ராடக்டா வித்தா என்ன ஆகும்? நாமளே நேரடியா மருந்து ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறப்ப எதுக்காக அவங்க தனியா ஒரு மருந்து விற்கணும்? நம்ம மருந்தை யூஸ் பண்ணி தான் அவங்க சிறப்பு மாதிரி விற்கிறாங்க. அதை நாமளே டைரக்டா பண்ணலாமே. அதுக்கு எதுக்கு இன்னொருத்தம் பண்ணி அதுல அவன் கொள்ள லாபம் பார்க்கணும்? சப்போஸ் நம்மளோட ஃபினிஷ்டு ப்ராடக்டை வச்சு அவங்க மருந்து தயாரிக்க நினைச்சா அது காப்பிரைட்ஸ் பிரச்சனை வரும். அப்போ நம்மளால டைரக்டா அவங்க மேல கேஸ் போட முடியும். ஸோ நாமளே எல்லாத்தையும் பண்ணிட்டா குறுக்க இன்னொருத்தன் எதுக்கு? நம்மளால இதை பண்ண முடியாதுன்னு நினைச்சுதானே அவன் பண்றான். அப்போ நாம இதை பண்ணி காட்டுவோம். ஜேவியரின் ஐடியாவை கேட்டதுமே அரோராவிற்கு ஆர்வம் அதிகரித்தது. வாவ், இப்பதான் நீ சொல்றது எனக்கு புரியுது. அதாவது சாக்லேட் உருவாக்குற மாதிரி எல்லா சாக்லேட் கம்பெனியுமே டைரக்டா கோகோ பவுடரை வாங்கிடுறாங்க. அது மூலியமா சாக்லேட்டை ஒவ்வொரு ஷேப்லயும் ஒவ்வொரு பிளேவர்லயும் வித்தியாசமா விக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க ஏகப்பட்ட லாபத்தை பாக்குறாங்க. இன்னும் உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கோகோ பவுடர் வாங்கி அதுல இருந்து சாக்லேட் பண்ணி வித்தா அது தப்பு கிடையாது. ஆனா அந்த சாக்லேட்டை வாங்கி அதை மெல்ட் பண்ணி வேற ஒரு பேக்கிங்ல போட்டு வித்தா அது தப்பு. அது இல்லீகல். கரெக்டா சொன்னேன். இதைத்தான் நான் சொன்னேன். அப்ப முதல்ல நமக்கான ஃபேக்டரி ஒன்றை நாம உருவாக்குவோம். நம்ம ஃபேக்டரிக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். எல்லாத்தையுமே லீகலா ப்ராசஸ் பண்ணி நம்மளோட மூலிகை செடி எல்லாத்தையுமே விற்போம். நாமளே அறுவடை பண்ணி நாமளே மருந்து தயாரிச்சு நாமளே அதை விற்பனை செய்வோம். இனிமேல் அந்த ரெட்டியால என்ன பண்ண முடியுதுன்னு நானும் பாக்குறேன். ஆனா ஒரு பார்மசூட்டிக்கல் ஃபேக்டரி உருவாக்குறது அவ்வளவு சாதாரணம் இல்ல. அதுக்கு ஏகப்பட்ட திங்ஸ் நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மெடிசனும் தேவைப்படும். கூடவே கிளினிக்கல் ரிப்போர்ட், அப்புறம் நிறைய எக்ஸாமினேஷன்ஸும் இருக்கு. இதற்கு மேல் என்னென்ன தேவைப்படும் என்று அரோரா தீவிரமான முகத்துடன் கூறிக்கொண்டிருந்தாள். ஃபேக்டரி திறப்பது என்பது சாதாரண விளையாட்டு விஷயம் இல்லை. லீ குரூப்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்களால் மட்டுமே அதனை மிகவும் சுலபமாய் திறந்திட முடியும். ஜேவியர் ஒரு மருத்துவன் என்பதனால் அவனுக்கு ஒரு கிளினிக்கையோ அல்லது பார்மாசூட்டிக்கல் ஃபேக்டரியோ திறப்பதற்கு எவ்வளவு கடினமான விஷயம் என நன்றாய் தெரியும். சிறிது நேரம் யோசித்த ஜேவியர் லேசாய் புன்னகைத்தான். நாம உருவாக்குறதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபேக்டரியை வாங்கலாமே. அதுவும் அது மெடிசன் ஃபேக்டரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மெடிசனையே டீயா ப்ரொடியூஸ் பண்ணலாம். காமனா இருக்கிற டிசீஸ் எல்லாத்தையுமே அது சுலபமா குணப்படுத்தும். டீல நம்ம மூலிகை செடிகளை மிக்ஸ் பண்ணி குடிச்சா அவங்களுக்கும் இன்னும் நல்லது. ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற மற்ற கம்பெனியை விட நம்மளோடது கொஞ்சம் நல்லா போகும். அதுவும் இல்லாம எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 தடவையாச்சும் டீ குடிக்கிறான். ஸோ நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணி குடிச்சா அவங்களோட இம்யூனிட்டி இன்னும் அதிகமாகும். சாதாரணமா இருக்கிற சளி, காய்ச்சல், தொண்டை வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சீக்கிரமா குணமாகும். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த லைலாவின் கண்கள் ஆச்சரியத்தில் மின்னியது. வாவ் ஜேவியர், நீ ஒரு பக்க மாஸ் மெட்டீரியல். கண்டிப்பா உன்னோட ஹெர்பல் டீக்கு மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு இருக்கும். சிட்டில இருக்கிற ஆளுங்க கூட ஹெல்த் மேல நிறைய கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கே பிளேவர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் உடலுக்கு கெடுதல்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் சில நேரம் வேற வழி இல்லாம அதை வாங்கி குடிக்கிறாங்க. இப்போ உன்னோட ஹெர்பல் டீ உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா எல்லாருக்கும் அது பிடிக்கும். ஆமா, இது ரொம்ப நல்ல ஐடியா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நிறைய பேருக்கு ஹெர்பல் டீ டேஸ்ட் பிடிக்குமா என்ன? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா சாதாரணமா கஷாயம் குடிக்கணும்னு நினைச்சாலே எல்லாருக்கும் கசக்கும். இதுல ஹெர்பல் டீன்னு பேரு போட்டு வந்தா அவங்களுக்கு அது பிடிக்குமா? அவள் சந்தேகத்தை கேட்ட ஜேவியர் சிரித்தான். அவனின் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமாய் தயாரிக்கப்படும் பொருட்கள், உணவுகள் அனைத்துமே சுவையில் தலை சிறந்ததாக இருக்கும் என நன்றாய் அறிந்திருந்தான். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமாய் தயாரிக்கப்படும் இந்த மூலிகை செடிகள் மனித உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுக்கும்.
மனித உடல் அவர்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதைதான் அவர்கள் விரும்பி சாப்பிடவும் எண்ணுவார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், சிலருக்கு இனிப்பு சாப்பிடவே பிடிக்காது என்றாலும் அவர்களின் உடலில் சர்க்கரை அளவு குறைவாக இருந்தால் தானாகவே அவர்களுக்கு இனிப்பு சாப்பிட வேண்டும் என ஆவல் அதிகரிக்கும். இயற்கையாகவே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு அதிக பலன் இருக்கிறது. அதே போல ஆன்ம சக்தி மூலமாய் உருவாக்கப்படுபவை உடலின் தேவைகள் குறைவாக இருக்கும் சத்துக்களை எல்லாம் மேலும் மெருகூட்டும். உனக்கு அந்த சந்தேகம் தீரணும்னா உன்னை வச்சு நான் டெஸ்ட் பண்றேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் உனக்கு உடனே ஹெர்பல் டீ போட்டு கொண்டு வந்து தரேன். சிரிப்புடன் கூறிய சேவியர் உள்ளே சென்றார். அவனின் மூலிகை செடிகளை எடுத்து அதனை கசக்கி அதில் இருக்கும் ஆன்ம சக்தியை எல்லாம் தண்ணீரில் சேர்த்து கொதிக்க விட்டு அதில் அந்த இலைகளையும் போட்டான். சிறிது நேரம் நன்றாய் கொதிக்க விட்டவன் அதனை வடிகட்டி ஆறவிட்டு அங்கிருக்கும் அனைவருக்கும் கொடுத்தான். ஓகேம்மா, மெர்லின் அத்தை, ஹேமா அத்தை, அப்புறம் நீங்க 2 பேரும் எல்லாருமே இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அனைவருக்கும் அவன் கொண்டு வந்த டீயை கொடுத்தான். அனைத்து வயதுடையவர்களுக்கும் அது ஏதுவாக இருக்கும். சேவியர் அம்மா, மெர்லின், ஹேமா என மூவரும் ஒரே வயதை சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் வயதானவர்களுக்கு இனிப்பாக இருப்பதும் பொதுவாகவே பிடிக்காது. இன்னொரு பக்கம் அரோராவும் லைலாவும் இளம் வயது உடையவர்கள். அவர்களுக்கு அனைத்திலுமே சுவை இருக்க வேண்டும். அதுவும் தற்போது இருக்கும் பிளேவர் எல்லாம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். பெரியவர்கள் மூவரும் அதனை குடித்து பார்த்து கண்களை அகல விரித்தார்கள். சேவியர், இந்த ஹெர்பல் டீயோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதோட டேஸ்ட் ஸ்வீட்டாவும் இருக்கு, ஆனா ஜூஸ் மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாவும் இல்ல. அதே போல அந்த மூலிகையோட வாசம் லைட்டா வருது. அது ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. அரோராவும் லைலாவும் முதலில் குடித்த போது பெரிதா எதையும் உணரவில்லை. ஆனால் மறுபடியும் குடிக்க ஒட்டுமொத்தமாய் ஒரே மூச்சில் குடித்து முடித்தார்கள். சேவியர், நிஜமாவே இந்த ஹெர்பல் டீ டேஸ்ட் நல்லா இருக்கு. எனக்கு இது ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்கு. ஆனா இந்த சூடான வெதருக்கு இத ஜில்லுன்னு குடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ஹெர்பல் டீக்கு மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு இருக்கும். உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அங்க இருக்கும் அனைவரும் அவனுக்கு உறுதுணையாக பேச மகிழ்ந்தான் சேவியர். எபிசோட் 144. அனைவரும் டீயை குடித்துவிட்டு மிகவும் நன்றாக இருக்கிறது என்பது போல் கூறிட அதில் மகிழ்ந்தான் சேவியர். உங்க யாருக்கும் இந்த டீல பிரச்சனை இல்லைன்னா அப்ப நம்ம ப்ராப்ளம் முடிஞ்சது. அரோரா, நாளைக்கு என் கூட டவுனுக்கு வா. நாம 2 பேரும் போய் ஃபேக்டரி ஏதாவது லீஸுக்கு எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, நாளைக்கு காலையில கிளம்பி ஷார்ப்பா வரேன். அடுத்த நாள் காலையில் சேவியரும் அரோராவும் ஏதேனும் ஃபேக்டரி விற்பனைக்கு இருக்கிறதா என தேடிக்கொண்டு டவுனில் சுற்றி கொண்டு திரிந்தார்கள். கடந்த 2 வருடங்களாய் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் டவுன்கள் அனைத்தும் நல்ல முறையில் உணவு தயாரிக்கும் ஃபேக்டரிகளிலிருந்து நிறைய லாபத்தை ஈட்டினார்கள். அதனால் இப்பொழுது விற்பனைக்கு இருக்கும் ஃபேக்டரிகள் மிக குறைவாகவே இருந்தது. ஒரு பார்மாசூட்டிக்கல் ஃபேக்டரி கூட சேவியரின் எதிர்பார்ப்புக்கு தகுந்தது போல இல்லை. நிறைய ஃபேக்டரி மெடிசன்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. அதில் இருக்கும் எக்யூப்மெண்ட்ஸ்களை பயன்படுத்தி அவனால் டீ தயாரிக்க முடியாது. சேவியர், நம்ம ஏன் பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போக கூடாது? இந்த ஊராட்சியில தான் அவ்வளவா ஃபேக்டரிஸ் இல்ல. ஏன்னா இங்க இருக்கிற ஃபுட் ப்ரொடக்ஷன் அவ்வளவா விற்காததுனால ஃபேக்டரிஸும் கம்மியா இருக்கு. அதனால நம்ம பக்கத்துல போய் தேடி பார்க்கலாமா? அரை நாள் முழுக்க அந்த டவுனை சுற்றி பார்த்து முடித்து கேட்டாள் அரோரா. அவர்களுக்கு ஏற்ற ஃபுட் ஃபேக்டரி கிடைக்கவே இல்லை. இங்கு அவர்களுக்கு கிடைத்த ஃபேக்டரியும் 20 லட்சத்திற்கு விற்பனைக்கு இருந்தது. அவள் கூறியதை கேட்ட சேவியர் சிறிது யோசித்து சம்மதமாய் தலையசைத்தான். நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான். அதுவும் இல்லாம இங்கிருந்து நம்ம மெயின் டவுன் இருக்கிற லொகேஷனும் பக்கம். அது நமக்கும் நல்லது. ஏன்னா அங்கதான் நிறைய பேர் வாங்க வருவாங்க. அங்கிருந்து மற்ற இடங்களுக்கும் அனுப்புறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். அந்த டவுனுக்கு தான் நமக்கு பஸ்ல இருந்து ட்ரெயின் வரைக்கும் எல்லா வசதியும் இருக்கு. நம்ம வேற ஊருக்கு அனுப்புறதா இருந்தா கூட சுலபமா அனுப்பிடலாம். இதை கேட்டதும் அரோரா புன்னகைத்தாள். சேவியர், நீ பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்க. சின்ன விஷயத்த நான் யோசிச்சா நீ ரொம்ப பெரிய விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருக்க. நம்ம இன்னும் ஃபேக்டரியவே கண்டுபிடிக்கல, அதுக்குள்ளேயும் நீ அத நாடு முழுக்க கொடுக்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, ஏன் பிளான் பண்ணக்கூடாதா? எப்படி இருந்தாலும் நம்ம விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதை இந்த ஊருக்குள்ள வித்து என்ன பிரயோஜனம்? எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம இறங்கி வேலை பார்க்கணும். நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தா கண்டிப்பா இந்த உலகம் முழுக்க கூட நம்மளோட டீயை விற்கலாம். பேசியபடியே சேவியர் அவளை அழைத்துக் கொண்டு அவன் கார் வைத்திருக்கும் கடைக்கு சென்றான். சேவியர், பஸ் ஸ்டாப் அந்த பக்கமா இருக்கு. நீ ஏன் என்ன இந்த பக்கமா கூட்டிட்டு போற? இங்கிட்டு போனா ஊருக்கு நடந்துல போகணும். என்னோட கார் எடுக்கிறதுக்கு. என்ன, உன்கிட்ட கார் இருக்கா? காரா இல்ல பைக் சொன்னியா?
எனக்கு சரியா காதல விழல. குழப்பத்துடன் அவள் கேட்க சேவியர் அவளுக்கு பதில் சொல்லாமல் நடந்தான். அவனை அவள் குறைத்து எடை போட்டதனால் அவளே நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என நினைத்து கொண்டான். என்னப்பா சேவியர், திரும்பவும் வெளியே கிளம்பிட்டியா? ஆமா, உன் கூட இருக்கிறது அரோரா தானே? நீயும் இவன் கூட வந்திருக்கியா? சேவியர் வந்ததை பார்த்ததுமே அந்த கடைக்காரர் சிரித்த முகத்துடன் வரவேற்று பேசினார். சேவியருடன் அவளை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியமாய் போனது. ஹலோ அங்கிள். அரோராவிற்கும் அந்த கடைக்காரரை நன்றாக தெரியும். இதற்கு முன்பு அவரும் அவர்களின் ஊரில் தான் தங்கியிருந்தார். சேவியர், உன்னோட வண்டி எங்க? கேள்வி கேட்டபடியே அரோரா சுற்றி முற்றி பார்த்தாள். அங்கு ஒரு பென்ட்லி நிறுத்தப்பட்டிருக்க அதனை கண்டு ஆச்சரியத்தில் கண்களை அகல விரித்தாள். சிறிது நாட்களுக்கு முன்பு அதனை பார்த்திருந்தால் நிறைய ஊர் மக்களும் இந்த காரின் உரிமையாளர் யாராக இருப்பார் என ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் அன்று அரோராவும் இருந்தாள். அவளின் பார்வையை உணர்ந்த சேவியர் நேராக கார் பக்கம் சென்று கதவை திறந்தார். இதுதான் என்னோட கார். நின்னு பார்த்தது போதும், சீக்கிரம் கார்ல ஏறு. நாம போனா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. சிரிப்புடன் சேவியர் கூறிட அவனை இன்னும் அதிர்ச்சியாக பார்த்தாள் அரோரா. அவளால் இதனை நம்பவே முடியவில்லை. நிஜமாவே இந்த பென்ட்லி சேவியரோடதா என ஆச்சரியமாக பார்த்தாள். அவளும் அவள் நண்பர்களும் ஊருக்கு வந்த அன்று இந்த காரை கண்டபோது கிரண் இந்த பென்ட்லி கார் குறைந்தது 5-6 கோடி இருக்கும் என கூறியிருந்தார். இத்தனை நாட்களில் சேவியர் வெறும் மூலிகை செடிகளை விற்று இந்த பணத்தை வாங்கியிருப்பானா என்று யோசித்தாள். ஆனால் அவன் விற்க மூலிகை செடிகளின் லாபம் அந்த அளவிற்கு இல்லை. அதுவும் இல்லாமல் சேவியர் இந்த காரை அவன் மூலிகை செடியை பயிரிடுவதற்கு முன்பே இங்கு கொண்டு வந்திருக்கிறார். இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது என யோசித்தாள். அவனை குழப்பத்துடன் பார்த்தபடியே காரில் ஏறினாள் அரோரா. அவளால் அவள் மனதில் இருக்கும் கேள்வியை கேட்காமல் இருக்க முடியவில்லை. சேவியர், நிஜமாவே இந்த கார் உன்னோடதுதானா? ஆச்சரியமாய் கேட்க சேவியர் சிரித்தான். அவளை வம்பழுப்பதற்காகத்தான் அவள் முன் பீற்றிக் கொண்டான். இல்ல, என்னோடது இல்ல, என்னோட ஃப்ரெண்டோடது. எனக்கு கொடுத்திருக்கான். இதை கேட்டதும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அரோரா. ஆனால் சேவியருடைய நண்பன் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும். அதனால்தான் இவ்வளவு விலை உயர்ந்த காரை அவனுக்கு கொடுத்திருக்கிறான் என நினைத்தாள். அது மட்டும் இல்லாமல் சேவியருடன் அவனுக்கு நல்ல நட்பு இருக்க வேண்டும். அவனை பற்றி யோசிக்க யோசிக்க சேவியர் சேஷோரில் நகரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தான் என தெரிந்து கொள்ள ஆர்வம் அடைந்தாள். 2 பேரும் அங்கிருந்து பக்கத்து ஊரில் இருக்கும் டவுனிற்கு சென்றார்கள். செல்லும் வழி முழுக்க ஏதேனும் ஃபேக்டரி விற்பனைக்கு இருக்கிறதா என தேடிக்கொண்டே அலைந்தார்கள். என்ன செய்யறா? இந்த டவுன்லயும் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. இங்க இருக்கிற நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க எல்லாருமே சாதாரண வேலை பாக்குறவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு ஃபேக்டரி விற்பனைக்கு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலையே. இதுல எங்க போய் நம்ம தேடுவோம்? வருத்தத்துடன் கூறினாள் அரோரா. சேவியர் ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தான். டவுனை பற்றி நன்றாய் தெரிந்த ஒருவர்தான் இதற்கு உதவி செய்ய முடியும் என நினைத்தவன் அந்த நபர் யாராக இருக்கும் என யோசித்தான். எனக்கு அப்படி ஒரு ஆளை தெரியும். யார் அது? அவ்வளவு பெரிய ஆள் உனக்கு எப்படி தெரியும்? நீயும் என் கூட வந்து பார்க்க தானே போற, சோ வா. அதன் பின் சேவியர் அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருக்கும் வங்கிக்கு சென்றான். 2 நாட்களுக்கு முன்புதான் சேவியர் 2 பை நிறைய லட்சக்கணக்கில் பணத்தை அங்கு கொண்டு வந்து டெபாசிட் செய்தான். அதனால் அங்கிருக்கும் நிறைய பேருக்கு அவனை நன்றாக தெரியும். ஏனென்றால் நிறைய பேர் லட்சக்கணக்கில் அந்த வங்கியில் பணத்தை போட மாட்டார்கள். அதனால் அவனை அங்கிருப்பவர்களுக்கு நன்றாய் தெரியும். ஹலோ மிஸ்டர் சேவியர், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஹலோ, உங்களோட மேனேஜர் ஓவியாவை நான் பார்க்கலாமா? இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்களா? நீங்க விஐபி ரூம்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், நான் உடனே மேடம் வர சொல்றேன். அந்த நபர் சொல்லிவிட்டு சேவியரையும் அரோராவையும் விஐபி அறையில் அமர வைத்துவிட்டு அங்கிருக்கும் வேலையாள் ஒருவரிடம் கூறி அவர்களுக்கு குடிக்க டீ தருமாறு உத்தரவிட்டார். அதன் பின்பு அங்கிருந்து அவர் கிளம்பி செல்ல அரோரா அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். சேவியர், என்ன ராஜ வரவேற்பா இருக்கு? சாதாரணமா பேங்குக்கு வந்தா லைன்ல நில்லு, இப்ப வராத, அப்புறம் வா, இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏகப்பட்ட கூட சொல்வாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பேங்குக்கு வந்தா நமக்கு மரியாதையே இருக்காது. ஆனா உன்னை இங்க விஐபி ரூம்ல உட்கார வச்சு விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அவள் ஆச்சரியத்துடன் கேட்க சேவியர் சிரித்தான். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 145. சேவியரும் அரோராவும் விஐபி ரூமில் காத்து கொண்டிருந்தார்கள். உனக்கும் பேங்க்ல இந்த மாதிரி ராஜ மரியாதை வேணும்னா லட்சக்கணக்கில் நீயும் வந்து டெபாசிட் பண்ணு. கண்டிப்பா உனக்கும் அடுத்த முறை ராஜ மரியாதை தான்.
கேலியாக சேவியர் கூறிட அரோரா சிரித்தாள். அடுத்த 2 நிமிடத்தில் ஓவியா அவர்களை சந்திக்க அவசரமாய் அந்த அறைக்கு வந்தாள். வழக்கம் போல டிப் டாப்பாக உடை அணிந்திருந்தவள் அவர்களை கண்டதுமே அழகாய் புன்னகைத்தாள். மிஸ்டர் சேவியர், உங்களை திரும்ப சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க யாரு? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா? அவன் அருகில் இருக்கும் அரோராவை பார்த்து புன்னகையுடன் கேட்டாள் ஓவியா. அதில் லேசாய் அதிர்ந்த அரோரா உடனே மறுப்பாக தலையசைத்தாள். இல்ல, நாங்க 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. ஓ, ஐம் சாரி. 2 பேரும் ஒன்னா வந்திருக்கவும் அவசரப்பட்டு கேட்டுட்டேன். தயக்கத்துடன் கூறிட அரோரா லேசாக வெட்கப்பட்டாள். இருவரும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாய் வளர்ந்திருக்கிறார்கள். இருவரும் இணை பிரியாத ஜோடிகள் போல்தான் சிறுவயதிலும் சுற்றி கொண்டு திரிவார்கள். சேவியர் இதுவரை அரோராவை அந்த எண்ணத்தில் யோசித்ததே கிடையாது. ஆனால் ஏனோ இப்பொழுது ஓவியா சொன்னதும் தான் சேவியர் யோசித்தான். அப்பொழுது சட்டென்று அவனுக்கு ஐஸ்வர்யா முகம் நினைவிற்கு வந்தது. சொல்லாமல் கொள்ளாமல் இத்தனை நாட்களாய் இருக்கிறாளே என்று நினைத்து அவனுக்கு கோபம் வந்தாலும் அதனை புறக்கணிக்க பார்த்தான். மிஸ் ஓவியா, எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. சொல்லுங்க, என்ன உதவி? என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா நான் பண்றேன். இந்த டவுன்லயும் சரி, சின்ன கிராமத்துலயும் சரி, இங்க இருக்கிற நிறைய பிசினஸ் ஆட்களை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி என்ன விஷயம்னா, நான் ஒரு ஹெர்பல் டீ ப்ரொடக்ஷன் பண்ற ஃபேக்டரி ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஆனா இந்த டவுன்ல என்ன ஃபேக்டரி இப்போ சேலுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. கண்டிப்பா இங்க இருக்கிற பிசினஸ் ஆட்கள் உங்ககிட்ட வந்து விற்கிறத பத்தியோ லீஸுக்கு விடுறத பத்தியோ ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா எனக்கு சொல்றீங்களா? மிஸ்டர் சேவியர், நீங்க சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பா என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு எப்பக்குள்ள இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது? எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் சொன்னா நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கே பேசி முடிச்சு கான்ட்ராக்ட் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சா போதும். என்ன, அவ்வளவு சீக்கிரமா வேணுமா? ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கேட்டாள் ஓவியா. என்ன இருந்தாலும் ஒரு ஃபேக்டரிய வாங்குறது மார்க்கெட்ல மளிகை சாமான் வாங்குற மாதிரி இல்லையே. அது மிகப்பெரிய விஷயம். அதை வாங்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஓவியா சில நொடிகள் யோசிக்க ஆரம்பித்தாள். எனக்கு ஒரு சில சீ ஃபுட் அண்ட் பெவரேஜ் ஃபேக்டரிஸ் விற்பனைக்கு இருக்கிறத பத்தி தெரியும். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் போய் அவங்க கிட்ட போன்ல பேசிட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே? தாராளமா நீங்க டைம் எடுத்துக்கோங்க. அப்புறம் சாரி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதுக்கு. தயக்கத்துடன் சேவியர் கூறிட சம்மதமாய் தலையசைத்தாள் ஓவியா. நல்ல வேளையாக ஃபேக்டரிகள் இருக்கிறதே என்று நினைத்து மகிழ்ந்தாள். ஓவியா 10 நிமிடத்திற்கு பிறகு மீண்டும் அவர்களிடம் வந்தாள். மிஸ்டர் சேவியர், 3 ஃபேக்டரி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 2 பேரு நிலத்தோட சேர்த்து ஃபேக்டரியும் விற்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. மிச்சம் இருக்கிற ஒருத்தர் ஃபேக்டரியோட நிலம் லீஸ்ல இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஆனா ஃபேக்டரியோட எக்யூப்மெண்ட்ஸ் உங்க கைக்கு கொடுத்துருவாங்க. இதுல எது வேணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மிஸ் ஓவியா, திரும்ப உங்களை தொந்தரவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த 3 பேரையும் எங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? இந்த அளவுக்கு தனக்கு உதவி செய்கிறாளே என்று நினைத்து மகிழ்ந்தான் சேவியர். கண்டிப்பா, உங்களுக்கு சில போட்டோஸ் அனுப்ப சொல்லிருக்கேன். அது சீக்கிரமே வந்துடும். அதே நேரம் அவள் போனுக்கு புகைப்படங்கள் வந்திருக்க அதனை காட்டி சேவியருக்கும் அரோராவிற்கும் விளக்கம் கூறிக்கொண்டிருந்தாள். முதலில் இருப்பது பிவரேஜ் ஃபேக்டரி. அதில் ஒரு பழைய சோடா பிராண்ட் பயன்படுத்திக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 10,000 சதுர அடி அந்த ஃபேக்டரி. அதனின் விற்பனை விலை, ஃபேக்டரி, அதனின் கட்டிடம், உள்ளே இருக்கும் எக்யூப்மெண்ட் என மொத்தமாய் சேர்த்து 10 மில்லியனுக்கு வந்தது. ஆனால் அந்த ஃபேக்டரி மிகவும் பழைய ஃபேக்டரி. சேவியரின் அப்பா அம்மாவே அந்த ஃபேக்டரியில் தயாரித்த சோடாவை குடித்துத்தான் வளர்ந்தார்கள். அதனால் அங்கு இருக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் அனைத்துமே மிகவும் பழசாக இருக்கும் என யோசித்தான். இரண்டாவதாக ஃபுட் ஃபேக்டரி. உணவுகளும் கூல்ட்ரிங்க்ஸும் தயார்படுத்த தனித்தனி பிரிவுகளாக இருந்தது. ஒட்டுமொத்தமாய் 15,000 சதுர அடி அந்த ஃபேக்டரி இருந்தது. அதனின் விலை 15 மில்லியன். அதில் இருக்கும் எக்யூப்மெண்ட் அனைத்துமே புத்தம் புதியதாய் இருந்தது. மூன்றாவதாக அவர்கள் பார்த்த இடமும் மிக நன்றாக இருந்தது. அது மொத்தம் 8,000 சதுர அடிக்கு இருக்க அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸும் நல்ல கண்டிஷனில் இருந்தது. மற்றதை விட இது மட்டும்தான் விலை கம்மியாக இருந்தது. ஆனால் அந்த ஃபேக்டரியின் நிலம் 5 வருடத்திற்கு பிறகு லீஸ் கான்ட்ராக்ட் முடிவடைவது அவனுக்கு பிரச்சனையாக தோன்றியது. 5 வருடத்திற்கு பின்னால் திரும்ப நிலத்தை உரிமையாளர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டால் ஃபேக்டரி நடத்த முடியாதோ என நினைத்து யோசித்தான். சேவியர் 3ஐயும் பார்த்துவிட்டு சிறிது யோசித்தான். மிஸ் ஓவியா, வேற ஏதாவது ஃபேக்டரி இருக்கா? இந்த 3மே அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. நம்ம 2ஆவதா பார்த்த ஃபேக்டரி ஓகேன்னு தோணுது.
அதுல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் கூட புதுசா தான் இருக்கு. ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷனுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தானே முக்கியம். பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. வேணும்னா நம்ம பேசி பார்த்து குறைச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதே போல மூணாவதா இருக்கிறது வேணும்னா 5 வருஷம் கழிச்சு நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பழசு. அது கண்டிப்பா உங்களோட ப்ரொடக்ஷனை பாதிக்கும். அவள் கூறியதை கேட்டு சேவியர் தயக்கத்துடன் புன்னகைத்தான். மிஸ் ஓவியா, என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 15 லட்சம் ரொம்பவே அதிகம். என்னோட பட்ஜெட் வெறும் 5 லட்சம் தான். ஐ திங்க் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சின்னதாக ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க மிஸ்டர் சேவியர். எங்களோட பேங்க் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணும். அதற்கு மறுப்பாக தலையசைத்தான் சேவியர். என்னதான் லோன் வாங்குறதா இருந்தாலும் நான் அதை 10 மில்லியனுக்குள்ள தான் எடுத்துப்பேன். அதுக்கு மேல என்னால முடியாது. அதில் ஓவியாவும் சிறிது யோசித்து சம்மதமாய் தலையசைத்தாள். உண்மைதான், நீங்களே இப்பதான் ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்க. அதனால எடுத்ததுமே இவ்வளவு பெரிய கடன் வாங்குறது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் வேணும்னா உங்களுக்கு வேற வழியில உதவி பண்ண முடியுமான்னு பாக்கவா? எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் இத பத்தி விசாரிச்சுட்டு உங்களுக்கு நானே தகவல் சொல்றேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஃபேக்டரி ஏதாவது கிடைச்சா உடனே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன். அவள் சொன்னதை கேட்டு ஆழமாய் பெருமூச்சு விட்டான் சேவியர். அவன் நினைத்தது போல வெகு சீக்கிரத்தில் ஃபேக்டரி ப்ரொடக்ஷனை ஆரம்பிக்க முடியாதோ என்று யோசித்தான். ஓகே மிஸ் ஓவியா, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தாலும் எனக்கு உடனே தகவல் கொடுங்க. கண்டிப்பா சொல்றேன். சேவியரும் அரோராவும் வருத்தமான முகத்துடன் அங்கிருந்து கிளம்ப பார்க்க ஓவியா தயக்கத்துடன் அவர்களை அழைத்தாள். மிஸ்டர் சேவியர், ஆக்சுவலி இன்னொரு ஃபேக்டரி விற்பனைக்கு இருக்கு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை. சொல்வதற்கே தயங்கிக் கொண்டு நின்றாள் ஓவியா. அவளை சேவியரும் அரோராவும் கேள்வியாக பார்த்தார்கள்.